கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜாய் டிவி நேயர்களுக்கும், யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரிகளுக்கும் சீயோன் புதுவாழ்வு சபை சார்பாக உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். உம் வார்த்தையை கற்று தாரும், அதில் உம்மோடு நான் நடக்க. உம் வார்த்தையை கற்று தாரும், அதில் உம்மோடு நான் நடக்க. கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். உம் வார்த்தை படித்து உம் சத்தம் கேட்டு என்னை சரி செய்து கொள்வே. உம் வார்த்தை படித்து உம் சத்தம் கேட்டு என்னை சரி செய்து கொள்வே. உம்முடைய வழியில் நடக்க எனக்கு எப்பொழுதும் கற்று தாரும், எப்பொழுதும் கற்று தாரும். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். பேசிடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் சத்தம் நான் கேட்கவே. பேசிடும் தேவா ஒவ்வொரு நாளும் உம் சத்தம் நான் கேட்கவே. உமக்காக வாழ உம் சித்தம் செய்ய உம் கையில் என்னை தந்தே, உம் கையில் என்னை தந்தே. கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே உம் சத்தம் கேட்டிட செய்யும், உம்மடியேன் கேட்கிறேன். நன்றி கர்த்தாவே, உங்க வார்த்தை கேட்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில உங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறந்திருக்கும்படியாக உம்முடைய நாமம் மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்க வார்த்தை என்னை புதுப்பிக்கட்டும். உங்க வார்த்தை என்னை வாழ்க்கை மாறட்டும். உங்க வார்த்தை என்னை உயர்ப்பிக்கட்டும். உங்க வார்த்தை ஆண்டவரே என்னை பொழுதிலிருந்து எடுத்து உம்முடைய வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கை மாறட்டும். உங்க வார்த்தை என்னை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிற உன்னதமான தேவனே,
எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாக, எங்க வீடுகளில் இறங்கி வரும்படியாக, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாக தேவ மகிமை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அநேக ஜனங்களை இந்த வேளையிலே கர்த்தர் விடுவிப்பீராக. பிள்ளைகளை விடுவிப்பீராக. இந்த யூடியூப் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. என் தேவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவர். அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஹalleluya. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாய் டிவி நேயர்களுக்கு சீயோன் புதுவாழ்வு சபையின் சார்பாக எங்கள் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மறுபடியுமாய் உங்களை சந்திக்க கொடுத்த என் தேவாதி தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வேத வசனத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருவசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையானது எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதியவும், அதன்படி நடக்கவும், ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும் கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியானால் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்திருந்தாலும், நாம் யாராக இருந்தாலும் பாவத்தை விட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் தேர்வு செய்யும் பொழுது, வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையை இருளில் வாழ்கிற அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒளியாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் பார்க்க விரும்புகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம். நன்றாய் கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே. 2வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களின் விளக்கத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டதான காரியம், யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படியாக 2 நபர்களை தேர்வு செய்து அந்த தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். இந்த 2 நபர்களும் எரிகோ பட்டணத்திற்குள்ளாக நுழைந்து ராகாப் என்னும் வேசியின் வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று ஏன் ராகாப் என்னும் வேசியின் வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள்? நன்றாய் கவனிங்கள். தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் வேசியின் வீட்டிற்குள்ளே ஏன் பிரவேசித்தார்கள்? 3 காரியங்கள் உண்டு. ஒன்று, சந்தேகங்களுக்கு இடமில்லாத இடம், கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட இடம், யார் வேண்டுமானாலும் வந்து போகிற ஒரு பொதுவான இடமாக இருந்தபடினாலே வேவுக்காரர்களான அந்த 2 நபர்கள் ராகாப் என்னும் வேசின் வீட்டை தேர்வு செய்தார்கள். இந்த செய்தி எரிகோவின் மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டு தன்னுடைய ஆட்களை ராகாபின் வீட்டுக்கு அனுப்புகிறார். உன் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்கிற 2 நபர்களை அனுப்பு, அவர்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று. ஆனால் ராகாப் அவர்களை காட்டிக் கொடுக்க மனமில்லாமல் அவர்களை ஒளித்து வைத்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 6வது வசனம். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்டுள்ள சணல் தட்டைகளுக்குள்ளே ஒளித்து வைத்தாள். ஏன் ராகாப் காட்டி கொடுக்காமல் அவர்களை ஒளித்து வைத்தாள்? அதை நம்ம சற்று விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஏன் யோசுவா எரிகோவை பிடிக்க வேண்டும் என்று வேவுக்காரர்களை அனுப்பினார்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் எரிகோவை கடந்துதான் போக வேண்டும். கிட்டத்தட்ட எரிகோ
கானானுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகிறது. எரிகோவை பிடித்தால் கானானை பிடித்து விடலாம். இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று பார்ப்போமானால், அநேக குழந்தைகளை நரபலியாக கொடுக்கப்பட்ட இடம், விபச்சாரங்களாலும் வேசித்தனங்களாலும் பல அருவருப்பான இச்சைகளாலும் நிறைந்த இடமாய் காணப்பட்டது. கானானுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்ல எரிகோவின் மன்னன் அனுமதிக்காதபடினாலே அவர்கள் யுத்தம் செய்ய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 நபர்களை ராகாப் ஒளித்து வைத்தது மாத்திரமல்ல, அவர்களோடு பேசின வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். ராகாப், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று என்று கூறுகிறாள். தேசத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று உறுதியாக சொன்னாள். அது மாத்திரமல்ல, கர்த்தரை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகத்துவங்களை குறித்தும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் செய்த அந்த நன்மையை குறித்தும் ராகாப் நன்கு அறிந்து வைத்திருந்தாள். நன்றாய் கவனிங்கள். அந்த விலைமாது எனப்படுகிறவர்கள் ஒரு சாதாரண ஒரு பெண் போல இயல்பான வாழ்க்கை வாழ முடியாதவர்கள், இயல்பாக வெளியே சென்று பேச முடியாதவர்கள். ஆனால் ராகாப் தேவனை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். நான் அறிவேன், உங்களை குறித்து நான் அறிவேன், கர்த்தருக்கு உங்கள் செய்த அந்த நன்மைகள் அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை அவர் வற்றி போக பண்ணினதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால் எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, பலன் அற்று போயிற்று. நான் அறிவேன், நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு விலை மாதுவாக இருந்தாலும் தேவனை குறித்த தேடல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளை, பரிசுத்தத்தை குறித்து ஒரு தேடல், நீதியை குறித்து ஒரு தேடல் அவருடைய உள்ளத்தில், ராகாப்புடைய உள்ளத்தில் அந்த தேடல் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தரை தேடுகிற அனுபவம், தினமும் ஜெபிக்கிற அந்த அனுபவம், தினமும் வேதம் வாசிக்கிற அனுபவம், தினமும் கர்த்தருடைய பிரியத்தின்படி செய்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குரியதான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கானானிய பெண்ணாக இருந்தாலும் கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகத்துவங்களையும் பரிசுத்தத்தையும் குறித்து நன்றாக அவள் அறிந்து வைத்திருந்தாள். அந்த தேடலானது தான் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை அவளை வீட்டிற்கு அனுப்பும்படி வழிவகுத்தது. அது மாத்திரமல்ல, அவள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்க போகிறேன். 11வது வசனத்தின் கடைசி பகுதியில், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாயிருக்கிறவர். ஆண்டவரை அறியாத ஒரு பெண் செங்கடல் பிளந்ததை பார்க்கல, மண்ணாவை சாப்பிடலை, தேவனோட ஜனங்களோட இருக்க முடியல, எல்லாவற்றையும் அவள் விசுவாசித்து ஒன் தேவன் தான்ப்பா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன், அவரே தேவன். எத்தனை பெரிய வெளிப்பாடு ராகாபுக்கு தேவன் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அறிந்து வைத்திருந்தார். அசைக்க முடியாத நம்பிக்கை அவள் உள்ளத்தில் இருந்தது, ஒரு விலைமாதாக இருந்தாலும் கூட. 2வது காரியம், ராகாப் சுயநலமற்றவளாய் காணப்பட்டாள். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்கும்படியாய் விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அவள் உள்ளத்தில் நிச்சயமாகவே எரிகோ பிடிக்கப்படும், இந்த இடம், இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும், எப்படி ஆகிலும் தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் காப்பாற்ற நினைத்த தாயும் தகப்பனும் கூட பிறந்தவங்களும் அவள் கூட இல்லவே இல்லை.
அது வசனத்தில் தெளிவாக நம்ம வாசிக்க முடியுது பாருங்க. 17வது வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். யாருமே கூட இல்லைங்க, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. யாருடைய ஜீவனுக்காக, யாருடைய நலனுக்காக பரிந்து பேசுகிறாளோ, மன்றாடுகிறாளோ யாருமே கூட இல்லை. ஆனால் அவருடைய ஜீவனுக்காக பரிந்து பேசுகிறார். நீங்கள் பட்டணத்தை பிடிப்பீங்க, அப்போ என் உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. என் தாய், என் தகப்பன், என் சகோதரன், என் சகோதரி, அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் ஜீவனோடு வைக்க வேண்டும் என்று எனக்கு வாக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு தயவு செய்தது போல நீங்கள் எனக்கு தயவு செய்ய வேண்டும். சுயநலமற்ற இருதயத்தை கத்தை தேடுகிறார் என்னுடைய பிள்ளைய. ஒரு விலை மாதுவ தன் கூட பிறந்தவன் சொல்கிறதுக்கு கூட அசிங்கப்படுகிற சமுதாயம், கூட தங்குவதையும் பேசுவதையும் அவளோடு இருப்பதையும் தவிர்த்த தன்னுடைய குடும்பத்துக்காக அவள் மன்றாடுகிறாள். அவள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். சுயநலம் இல்லாத ஒரு இருதயம் ராகாபுக்கு. சுயநலம் இல்லாத ஊழியம் தேசத்தை அசைக்கும். சுயநலம் இல்லாத ஜெபம் பரத்தை அசைக்கும். சுயநலம் இல்லாட்டதான் சிலுவையை நம்ம சுமக்க முடியும், உண்மையான சீஷனாய் மாற முடியும் என்னுடைய பிள்ளைய. ஏன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சுயநலம் இல்லாதவராய், அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினார். சுயநலம் இல்லாத இருதயம் இருந்தாதான் மற்றவர்களுக்காக, என்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, என்னை வெறுக்கிறவர்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். சுயநலம் இல்லாத இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். ராகாபுக்கு சுயநலம் இல்லாத இருதயம் கொடுக்கப்பட்டது. அவள் நினைத்தது போலவே எரிகோவை யோசுவா பிடிக்கிறார், யுத்தம் பண்ணுகிறார், ஜெயிக்கிறார்கள். எரிகோ முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. ராகாபின் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். நம்மளை காப்பாற்றி விட்டார்கள், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிடலான்னு ராகாப் நினைக்கவே இல்லை. அவள் மனம் திரும்பினாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்றால் யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம், அவள் இஸ்ரவேலின் நடுவில் இந்நாள் வரைக்கும் குடியிருந்தாள். இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறாள். பழைய வாழ்க்கைக்கு ஓடவே இல்லை. அவள் எரிகோவிலே இருக்கும் பொழுதே இந்த பாவம் செய்து வருகிற பணத்தை விட பரிசுத்தமாக வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்று அவள் தீர்மானம் பண்ணியிருந்தாள். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகள். சணல் தட்டைகள் என்பது என்ன? ஒலிவ தண்டுகள். அதை பயன்படுத்தி அதிலிருந்து நூலை எடுத்து அவள் இரத்தாம்பர வஸ்திரங்களை தரித்து விற்று வாழ்ந்து வந்தாள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். என்றைக்கு இந்த பரிசுத்தமான தெய்வம் உள்ளத்தில் வந்தாரோ, இந்த அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம் என்று அவள் தீர்மானித்து பரிசுத்தத்துக்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை திருப்பினவளாய் காணப்பட்டாள். ஆகவேதான் ஒரு அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கையாக இருந்தாலும் இஸ்ரவேல் நடுவிலே தங்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். மனம் மாறினாள். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டாள். ஒரு புதிய வாழ்க்கைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். தேவனுடைய பிள்ளைய ஒரு சுயநலம் இல்லாதவளாக இருந்தால், கர்த்தரை குறித்து தேடுகிற இருதயம் உள்ளவளாக இருந்தால், அசைக்க முடியாத நம்பிக்கையை தேவன் மேலே வைத்திருந்தால், ஒரு மனமாற்றத்தை அவள் கொண்டிருந்தாள். என் தேவனாகிய கர்த்தர் அவள் வாழ்க்கையை என்னைக்கு அவள் மனம் மாறினாலோ அவள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினாள். இஸ்ரவேலிலே ஆண்டவர் கொடுத்த கட்டளை அந்நிய பெண்ணோடு சம்பந்தம் கலவக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டளை கொடுத்த என் தேவன் ராகாபை எடுத்து சல்மோன் என்னும் ஒரு பிரபுவுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் யார்? இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் பேர் பெற்ற கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த கோத்திரத்தில் தான் நம்முடைய இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த கோத்திரத்தின் தலைவன் பிரபு, தளபதி சல்மோன். யோசுவா 2வது அதிகாரம் முழுவதும் வேசி என்னும் ராகாப், ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசி என்றே
அவள் பேருக்கு பின்பாக ஒரு பட்டம். புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். அவள் பின்னாடி வந்த அந்த அடமொழியை கர்த்தர் நீக்கினார். என் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பழைய வாழ்க்கையை கர்த்தர் எடுத்தார். பழைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டார். அந்த துன்மார்க்கமான அந்த பேரை கர்த்தர் எடுத்தார். யூதா கோத்திரத்தின் பிரபுவுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்தார். பேர் போன கோத்திரம் யூதா கோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த சல்மோன் ஆசாரியனாகிய ஆரோனின் குடும்பத்தோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தவர், சம்பந்தம் கலந்தவர். பேர் பெற்ற கோத்திரம், பேர் பெற்ற குடும்பம், ஆசாரிய குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவாக, ஒரு நபராக கர்த்தர் ராகாபை எடுத்து உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் ராகாபின் பேர் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தலைமுறையிலே என் ஆண்டவர் பிறப்பு அமைந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரி, நீ யாராயிருந்தாலும், இப்படிப்பட்ட பாவத்தை தொழிலால் செய்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எனக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்தில் உள்ள கடனுக்காக, என் தகப்பன் இல்லை, இந்த குடும்பத்தை தோல்ல சுமக்க வேண்டிய வேறு வழி இல்லை, என் பிள்ளைகளுக்காக யாராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன் அசுத்தத்தை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு எல்லா அறுப்புகளையும் அசுத்தங்களையும் விட்டு அந்த பரிசுத்தமான ஒரு தெய்வத்தை ஆராதிக்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீ தீர்மானம் செய்யும் பொழுது உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயம் பொறுப்பெடுப்பார். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உயர்த்துவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்னோட கூட கண்களை மூடி ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்திய சத்திய வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம், சகோதரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை அழைத்தவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்று நீர் அழைத்திருக்கிறீர். யாரையும் நேசிக்க உமாலே முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த உமாலே முடியும். என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பழைய காரியங்கள் எதையுமே நீர் பார்க்கறதில்ல ஆண்டவரே, எதையுமே நீர் பார்க்கறதில்ல. உம்முடைய மகளாக தான் நீர் என்னை பார்க்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு விசையாய் கூட யாரெல்லாம் ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று செபிக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த உலகத்தின் பாவ அடிமைதனத்தில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும், வாலிப பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத நட்பை விட்டு வெளியே வரட்டும் ஐயா, தவறான நட்பை விட்டு வெளியே வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சிந்தைகளில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், கண்களில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கூட ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இதயங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், என்னால் முடியவில்லை என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நீர் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றுகிறீர். பாவம் நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனா இருக்கிறீரப்பா. எல்லா பாவ அடிமைதனத்தின் ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கிறேன். மாம்ச இச்சைகளில் விழுந்து போயிருக்கிறவர்கள், உலக சிற்றின்பங்களில் விழுந்து போயிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். பொல்லாத அசுத்த எண்ணங்களை கொண்டு வந்து அவங்களை சரீரங்களை கெடுக்கிற அசுத்த ஆவியின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழித்து போடுகிறேன், அழித்து போடுகிறேன்.
அழித்து போடுகிறேன் அப்பா, அழித்து போடுகிறேன். அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய வாழ்க்கை வாழ தீர்மானம் வரட்டும் ஆண்டவரே, தீர்மானம் எடுக்கட்டும். ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையின் மீது வாஞ்சை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் மேலே உரிமை எடுக்கிற தலைமுறை வழியாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லாம் பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே அழித்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கிறோம் ஐயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதே நீர் எவ்வளவாய் நீர் மேன்மைப்படுத்துகிறீர், உயர்த்துகிறீர். அதை விசுவாசித்து அப்படி வார்த்தைக்கு நேராக அப்படி இருதயங்களை திருப்பி தரும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாதவர்களாக இருந்தால் எங்கள் திருச்சபையின் ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண்ணையும் சபையின் முகவரியையும் இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் தெரியப்படுத்துவோம். தயவாக குறித்து கொண்டு எங்களோட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி சியோன் புதுவாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும் பில்லி சூனியம் மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.